எதுங்க ஐயா? மனசு வந்து ஒரு 2-3 நாளாவது சரியில்லை. எதையுமே ஃபோக்கஸாக பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களே? ஆமாம்மா, டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன், கார் ஓட்டிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, இந்த காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்களா, அங்கேயா? இல்லை 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 இல்லை, சேலம் ஆட்டோ. இந்த இது டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால. இது எங்கே, சென்னையில் தானே பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம், சென்னையில் தான் சார். ஆமாம், ஒரு போன மாதம் ஃபோன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், பேசணும். சரிங்க சரிங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஹலோ, இறைமணி தான் சொல். தியானம் இருக்குல்ல, தியானம். சரிங்கய்யா. அதில் வந்து இந்த தியானம் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம். அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே தான் ரெண்டு 3 தடவை இல்லை, நிறையா தடவை கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்க. இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும் சொன்னீங்கல்ல. தியானம் பற்றியா? ஆமாம். இப்போ நீங்கள் ஏதோ புத்தகம் வச்சுன்னு இருக்கீங்களா? ஆனால் வந்து என் மனசு சரியில்லை, அதனால எதையுமே படிக்க தோணல, எதையும் தோண மாட்டேங்குது. அப்படிங்களா? அது எது மேலேயுமே ஆர்வம் போயிடுச்சு, ரொம்ப சோம்பல் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஃபேமிலி ஊரில் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஐயா. ஃபஸ்ட் பிள்ளைகள் அங்கே தான் இருக்காங்களா? ஆமாம் ஆமாம். பிள்ளைக்கு என்ன வயசு சொன்னீங்க? 4 வயசு பையனுக்கு, 4-5 வயசு. சரிங்க சரிங்க. ஏன் மனசு சரியில்லாமல் இருக்கு? அது என்னன்னு தெரியல, இப்போ டிரைவிங்கே பண்ண முடியல. சரி. தூக்கம் வருதா? தூக்கம் சரியா கேட்கல. தூக்கம் வருதுங்களா? தூக்கம் நினைச்ச மாதிரி வரல. ஒரு நிமிஷம் இருங்க, லைன் இதாகுது. நீங்கள் கட் பண்ணிடுறேன், நீங்கள் போடுறீங்களா? நான் போடுறேன். நீங்கள் கரகரான்னு கேட்குது. அடிக்கடிக்கு அந்த மாதிரி இதாகும். அந்த டைமில் மாற்றி போட்டால் மாற்றி. தானே இருக்கீங்க? திருநீன்ற ஒரு பக்கத்தில் வேப்பம்பட்டுயா. வேப்பம்பட்டு. நான் ஆரம்பத்தில் வேப்பம்பட்டில் தான் தங்கி வேலை. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. ஆமாம் ஆமாம். சரிங்க சரிங்க. ஃபுல்லாக வந்தாங்க. ஓ சரி. கட்டிட்டு இருந்தாங்கல்ல இப்போ அந்த ரயில்வே பாலம், ஆமாம் ஆமாம். அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓ சரிங்க சரிங்க. லாரிக்கு பின்னாடி அந்த காலேஜ் போகுது இல்லைங்களா, அங்கே தான் சைட் இருக்கு. ஆமாம்மா, ரைட் 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 ரைட். இப்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு. அதாங்க. என்னால். இல்லை, இப்போ உங்களுக்கு மன உளைச்சல்னா அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் மன உளைச்சல் இருக்காது. அது நீங்கள் சொல்ல தயங்குறீங்க. எப்படி சொல்கிறதுன்ட்டு. தயக்கெல்லாம் எனக்கு கிடையாது. அதாவது வந்து அதாவது ரொம்ப வாழ்க்கை வந்து வெறுப்பா தோணுது. அதாவது இப்போ ஒன்று பாருங்கள். அதாவது நீங்கள் எதையோ எதிர்பார்க்குறீங்க, பெருசாக எதிர்பார்க்குறீங்க. அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா சும்மாலாம் வந்து மனசு வந்து சஞ்சலப்படாது. நீங்கள் எதோ எதிர்பார்க்குறீங்க அல்லது ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க. ஒய்ஃப் வந்து பேசுறதில்ல, என்னை பிடிக்கலன்னு சொல்லுது. எது? என் ஒய்ஃப் வந்து என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்னைக்கு வர மாட்டேன்றாங்களா? சென்னைக்குன்னு இல்லை, சேர மாட்டேன், ஒன்று என்னை பிடிக்கல. அதான் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு மனசு இது இல்லாமல் காரணம் இல்லாமல் வந்து சஞ்சலப்படாது. மட்டும் இல்லாமல் நான் ஏன் இப்படி இருக்கேன்? சரிங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் ஏன் இருக்கணும், ஏன் நம்மளால மாற முடியல அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்தாலையும் மனசு ரொம்ப பலவீனமா ஆகுது. அதான் அதே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நமக்கு அமைகிற சூழ்நிலை, இப்போ சூழ்நிலை சரியில்லை தானே உங்களுக்கு? இப்போது அது மொத்தத்தில் பார்த்தோம்னா நீங்கள் விரும்புகிற சூழ்நிலை இல்லை, விரும்பத்தகாத சூழ்நிலையாக வருது. அது வந்து உங்களுடைய சொந்த உறவு மூலமே வருது இல்லைங்களா? இது அதான் சொல்கிறேன். இது எதுக்கு இதனுடைய அதாங்க, இது அடிப்படையில் வந்து ஒரு மனசில் தங்கி ஒரு குறைபாடாகி, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம வீட்டம்மாவே இப்படி பண்ணுறாங்களே, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அதே நினைக்கும் போது அதுவே மன
கவலையாயிடும். அதையே பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. அப்பாவுக்கும் எனக்கும் செட் ஆகுறது இல்ல, பேசுறது இல்ல. அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ வாழ்றதே வேஸ்ட், நீ எதுக்கு உயிரோடுறத, உன்னால எனக்கு நஷ்டம் தான் ஆயிடுச்சு, அதனால அப்படின்ட்டு அப்படி சொல்றாரு. அப்பா நீ பார்க்க வராத. அப்பாவா? ஆமா, அவரு ஒரு பக்கம் ஃபேமிலி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அதான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வெளியில் வருதா? அப்போ இத்தனை குறைபாடுகள் வச்சுருக்கீங்க. பின்ன மனசு வந்து எப்படி அமைதியாக இருக்கும்? ஒன்று. ரெண்டாவது, மன அமைதி இல்லாத போது நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா தியானமே கூடாது. எப்படி வரும்? தியானம் பண்ண முடியாது. அப்போ இதிலிருந்து எப்படி மீளணுமா வேண்டாமா? மீண்டு வரணும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட கால் பண்ணணும். அதுக்கு இல்லை, அடியனுக்கு ஒன்றும் தெரில. எனக்கு இன்னும் அடியனுடைய ஒரு சிறிய கருத்தை சொல்ல போகிற அவ்வளோதான். நீங்கள் அந்த இவரோட கருத்துக்களை படிக்கிறீங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறீங்க, அப்புறம் அந்த கேள்விக்கான பதில் வினா எல்லாம் இது பண்ணுறீங்க. இப்போ வயசான அனுபவம், அந்த இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை இதெல்லாம் அது மூலியமா நிறையா இது. இப்போ ஒன்று இவ்வளோ குறை ஒரு சுச்சுவேஷன் சரியில்லாத நிலையில் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு இமேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜ். 2000 வருஷத்துக்கு பேக்கில் போகிறீங்க. இதே சுச்சுவேஷத்தில் 2000 வருஷத்துக்கு பேக்கில் போகிறீங்க. திருவள்ளூர்கிட்ட போகிறீங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஆசிரமம் இருக்குது. அங்கே வாசுகி அம்மையாரும் திருவள்ளுவரும் தபம் பண்ணுறாங்க. அவர் திருக்குறள் இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது, போனேன். அவர் சுவாமி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஒரு திருப்தியாக இருக்குது, வாழ்க்கை நல்லா ஓடுது, நல்லா சந்தோஷமாக இருக்கேன். நீயும் போய் உன் பிரச்சனையை சொல்லி கேட்டுப்பார். அந்த நேரத்தில் உனக்கு சொல்லிவிட்டு குறளும் எழுதி அதில் அது திருக்குறளை ஆட் பண்ணிப்பாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் போகிறீங்க. இப்போ திருவள்ளுவர் சாமிக்கிட்ட, திருவள்ளுவர் பெருமான்கிட்ட போகிறீங்க. உங்கள் குறைபாடெல்லாம் சொல்கிறீங்க. அவர் கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்காந்துட்டு ஒரு குறள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அஃது ஒப்பது இல். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அஃதொப்பதில் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாமி எனக்கு ஒன்றுமே புரியல சாமி அப்படின்னா ஒரு விளக்கம் சொல்கிறார். தம்பி, இடுக்கண்ணா என்ன? துன்பம். வருங்கால்னா அது துன்பம் வரும்போது சிரிக்கணும். துன்பம் வரும்போது சிரிக்கணும். இன்னும் நான் தெளிவாக சொல்லணுன்னா, நீ திருப்பி அப்படியே 2000 வருஷத்துக்கு பேக்கில் போனால் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர் சரிங்க அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு வரும். இப்போ புரிஞ்சுதான்னு கேட்பார். நல்லா புரிஞ்சுது சாமி, ஆனால் ஒரு டவுட்டு சாமின்னு கேட்குறீங்க. இடுக்கண் வருங்கால் நகுகன்றீங்க, அந்த இடுக்கண் உங்களுக்கா எனக்கா சாமின்னு கேட்குறீங்க. ஹலோ, புரியுதுங்களா? ஏன்பா தம்பி, என்ன நீ இப்படி பேசுகிற? நீ இடுக்கண் வருங்கால் நகை உனக்கு நீ தானே வந்து கேட்குற, உனக்கு தானே இடுக்கண் இருக்குது, எனக்கா இடுக்கண் இருக்குது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை சாமி, பொதுவாக சொல்கிறீங்க இடுக்கண் வருங்கால் நகுகன்னு, அதான் கேட்குறேன். எனக்கு சந்தேகம், உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் சிரிக்கிறதான்னு கேட்குறேன். அடப்பாவி, அதே கேட்குறேன். உங்களுக்கா எனக்கா அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னா. அதான் சொல்கிறார். சாமி, இது எப்படி சாமி சாத்தியம்? நீங்கள் சொல்கிறது நியாயமே கிடையாது. துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? சொல்லு. இப்போது ஒரு ஞானி சொல்கிறாரு, அவர் அனுபவத்தில் சொல்கிறாரு, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டாங்க, தப்பாக சொல்ல மாட்டாங்க. அவங்க ஞானிகள் எப்படியும் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க, இல்லைங்களா? அப்படி இருந்தாலும் நம்ம நிலையில் இருக்கிற சந்தேகத்தை அங்கேயே நிவர்த்தி பண்ணிக்கினா தான் அவங்க சொன்ன உபதேசத்துக்கு சரியான பொருள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் தனியில் உட்காந்துக்கின்னு சிரிச்சிட்டு இருப்பீங்களா?
சிரிக்க முடியும். வேதனையில் தானே இருக்கீங்க, கரெக்டு தானே? வேதனையில் தான். ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. அதுலேருந்து மீள முடியாத ஒரு கஷ்டத்தில் தானே இருக்கீங்க. மீள முடியாத காரணத்தினால ஏதாவது தெய்வத்தை சிந்தனை பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், தியானம் பண்ணுவோம்னு ஒரு மனசு சொல்லுது. பட் அது நடக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தியானம்ன்றது சாத்தியமே கிடையாது. நீ அது ஏன்னா நோய் முத்தி போச்சு. ஒன்று ஆரம்பத்திலேயே வருமுன்னு தடுத்துருக்கணும், இல்லை ஆரம்பத்திலேயே அதை எப்படி டேக்கிள் பண்ணி போகிறதுன்னு பார்த்தோம். இப்போ எல்லாம் நாலா சைடும் வந்து கவ்விக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி இது பண்ண முடியும், எப்படி விடுதலை பெற முடியும்? சிக்கல் தான். ஆனால் இந்த சிக்கலில் மாட்டிக்கின்னு நீ தவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுவாரா? ஆண்டவர் கருணையே வடிவானவர். அவர் வந்து இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு இறைவன் சொல்லுவாரா? ஆனால் சொல்கிறாரு. ஆனால் அர்த்தம் தான் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம். சாத்தியமே கிடையாது. ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அது வந்து சிரிக்க முடியாது. துன்பம் மேலும் மேலும் துன்பம் தான் வரும். இப்போது அதுக்கு வள்ளுவர் முதல் அதிகாரத்துக்கு போங்க. தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது சொல்கிறாருங்களா? மனக்கவலையை மாற்றவே முடியாது. எப்போ மாற்ற முடியும்? இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்பவர்களுக்கு மட்டும்தான் மனக்கவலை மட்டும் இல்லை, உடல் பிணிகள் கூட எல்லாமே சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும். இருங்க, இது அப்புறம் பேசலாம். ஏன்னா திருவடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்மளை மாதிரியே மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே 2 பாதங்கள் வச்சுருக்காங்க, அதை பிடிச்சிக்கிறதா? இல்லை, அது கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் உருவ வழிபாடுலாம் இப்போதைக்கு எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டார். அதில் வந்து உண்மையை உள்ளபடி அறிய முடியாது. இறைவனுடைய திருவடின்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன தெரியும்? எத்தனை மக்கள் நமக்கெல்லாம் என்ன தெரியும்? திருவடின்னா மனிதனுடைய பாதம் நினச்சிட்டு இருக்கோம். இறைவனுக்கு உருவமே இல்லை. அப்புறம் திருவடியை பற்றி கொள்ளுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இல்லை திருக்குறள் தான் அதுக்கு. திருக்குறள் எதுக்கு எதனா விளக்கம் இருக்கா? திருக்குறளில் இல்லை. திருவருட்பாவுக்கு வந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்போது நம்ம இந்த இடத்துல இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா இதுக்கு தமிழ் புலவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவனுக்கு வாழ்க்கையில் இன்பமும் சரி துன்பமும் சரி இரண்டுமே நிலையானது கிடையாது. அதனால் அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுங்க. எத்தனை முறை கடக்க முடியும்? இடுக்கண் வரும்பொழுதெல்லாம் கடக்க முடியுமா? இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு வாரம் அது பிரச்சனை வந்து போகும், மறுபடியும் பிரச்சனை வரும். இன்றைக்கி பிரச்சனை வந்துச்சு, நம்ம ஒரு வாரத்தில் சால்வ் பண்ணிட்டோம், அப்புறம் பிரச்சனையே வராது அப்படின்னு ஒரு இது இருக்கா? உறுதி இருக்கா? சாவர வரையில் வந்து பிரச்சனை இருந்தால் இருக்கும். இப்போது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து டோட்டல் பாடி ஹெல்த் செக்கப் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் ஒரு முறை செக் பண்ணால் போதாதா? வந்துருமோ இல்லை, ஒரே ஒரு மாதத்துலேயே எல்லாமே மாறி போயிடும். அதனால் மாதம் செலவு பண்ணிருக்க முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது டோட்டலாக செக் பண்ணிங்கன்னு ஒரு எச்சரிக்கை. ஏன்னா வந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணிடலாம், முத்தி போன பிறகு டாக்டருங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இடுக்கண் வரும்போதெல்லாம் சிரிச்சுட்டே இருக்க சொல்லுவாரா? ஒன்று, இடுக்கண் வருங்கால் நகுக, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில். இதில் வந்து பிரித்து பார்க்கணும். 2 வகையான எதிரான ஒரு அர்த்தம்லாம் வரும். 2 வழிகளில் அர்த்தம் சொல்கிறார். இடுக்கண் வருங்கால் நகுனா துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாத அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அவர் ஞானம் பெற்றவர், அவரால் முடியும். ஆனால் அது நம்மளை மாதிரி
சாதாரண மனிதனால் முடியாது. ஆமா அதை அவரே சொல்கிறாரே, மனக்கவலை மாற்றல் அரிது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு அதே அவரே சொல்லிடுறாரு இல்லையா? அப்போ 2 குறளுக்கும் முரண்பாடாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அப்படி கிடையாது. 2த்தையும் வச்சு நாம் தான் ஒரு பெருமான் வந்து வள்ளுவர் பெருமான் என்ன சொல்கிறாருன்றது நாம் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதனை அடுத்து ஊறுவது அக்தொப்பதில், அதாவது அப்படி அதை வந்து கடந்து போயிடணும், இல்லை நான் அதில் தான் மாட்டிக்குவேன்னா அது ஒத்துக்கொள்ளக்கூடியது அல்ல. அக்தொப்பதில், ஒப்பதில்னா அதை வந்து அது சரியானது அல்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னொன்று, அதனை அடுத்து ஊறுவது அஃது ஒப்பு அது இல். ஒப்பதில் அப்படின்றத பிரிக்கணும். அஃது ஒப்பு அது இல் அப்படின்னா, ஒப்புன்னா ஒப்பு ஊமானம், அதுக்கு சரிநிகர் சமானம் எதுவுமே இல்லை. ஒப்பு அது இல் அப்படின்னா இல்லை. அது எது, அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்யூஷன் எதுவுமே இல்லை. எதனை அடுத்து ஊறணும்? நகுதல். நகுன்ற வார்த்தை எப்படி வருது? நகைன்ற வார்த்தையில் வருது. சிரிப்பு, சிரிப்பு, சிரிப்புன்னா நம்ம பள்ளக்காட்டின்னு சிரிக்கிறோம் இல்லையா? அந்த அர்த்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி ஒரு ஞானி உபதேசமும் பண்ண மாட்டார். ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட திருக்குறள் சூட்டபிள் தானே. அப்போ சாதாரண மனிதன் அதில் மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ தமிழ் புலவர்கள் அப்படி அவங்க வந்து வெளியே மேலோட்டமாக இருந்து எத்தையோ ஒன்று சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்றது என்ன? அதுதான் ஆன்மா. மனம் கிடையாது. மனம் சொல்ல, மன அறிவு சொல்ல, அறிவுன்றது தான் அது ஒரு நித்தியமாக இருக்கின்ற ஒன்று. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், வாய் கேட்பினும்னா அவங்க வாய் வழியாக வந்து தானே அது, அதுக்கு பேர் உபாய ஞானம். அவங்க அனுபவத்தை மொழி வழி உபாயமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது நமக்கு அனுபவமாகத்தான் தான், அனுபவமான பிறகு தான் அதை 100% ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அது கேட்டது ஒரு கேள்விப்பட்டதாகவே தான் இருக்குமே தவிர அதை அனுபவித்து அனுபவ பயன் கொள்ள முடியாது. அப்போ அது குறித்து அதை அப்படியே அறிவில் ஏற்றி பார்க்கும்போது என்னன்னா, நகை அப்படின்றது என்னென்னா ஒரு அணிகலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நிறைய அர்த்தம் இருக்குது. நகை, நகு, நகு அப்படின்னா சிரித்தல். அப்போ சிரித்தல்னா பள்ளக்காட்டி சிரிக்கிற அர்த்தம் கிடையாது. நாங்கள் அம்ஜிகரில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்ஜிகரில் தம்பி வீட்டில் இருந்தோம். அப்போ நான் வெடிகாலம் வாக்கிங் போயிடுவேன். அப்போ பொழுது விடிஞ்சு தான் வருவேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு யோகா கற்றுத்தராங்க ஃப்ரீயாக. ஒரு 50 பேர், 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, இந்த சுகரு, பிபி என்னென்ன வியாதி இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றாங்க இல்லைங்களா? அது பிரச்சனைக்கிறவங்க வந்துடுறாங்க இந்த யோகத்தில் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க ஒரு புதிய மூச்சு பயிற்சி கொண்டு எல்லாத்தையும் சிம்பிளாக வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இது வாரத்துக்கு சனி ஞாயிறு மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஒரு முறை நான் போகிறேன், அது முடிகிற தருணமா அந்த பயிற்சி 1 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க. முடிகிற தருணம் ஆஹாஹாஹா ஆஹாஹான்னு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறார் அவர் மாஸ்டரு? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அதனால் எல்லோரும் வாயை திறந்து சிரிங்கிறாங்க. எல்லோரும் ஆஹாஹாஹா அப்படி சொல்கிறாங்க. அது சிரிப்பாது. இவர் எதனா ஜோக் அடிச்சுட்டு சிரித்தா பரவாயில்ல. அந்த உணர்ச்சி உடல் ஃபுல்லாக பரகி ஒரு சந்தோஷம் பரவும். அவர் சிரிங்க என்ன சிரிக்கிறாங்கன்னா பல்ல காட்டி சவுண்டு தான் வெளியில் வரும். அதை பார்த்து என்னடா இந்த மாதிரிலாம் யோகா சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். எப்படி இது சிரிப்பாகும்? நீ அந்த ஒரு மாதம் எதனா
ஒரு 5 நிமிஷம் ஜோக்கு சொல்லி பண்ணிட்டு அவங்க எல்லோரும் சிரித்தா அது சிரிப்பு. அது வந்து உணர்வில் ஒரு மகிழ்ச்சியை தூண்டுதல் ஏற்படும், ஹார்மோன்ஸு சுரக்கும். நீ பாட்டுக்கு சிரின்னா அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடடா இப்படிலாம் சொல்லி தராங்க பாரு அப்படின்ட்டு. சரி நம்ம அதை விட்டுருவோம். இப்போது வள்ளலார்கிட்ட வருவோம். இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு வள்ளலார்கிட்ட வருவோம். என்ன நகுகன சிரிக்கிறது நாம் நினைக்கிறது கிடையாது. அதுக்கு வள்ளலார்கிட்ட வந்தால் தான் நமக்கு பெருமான் வந்து அதுக்கு சரியான அர்த்தம் சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? செத்தவரெல்லாம் சிரித்தாங்கெழுதிரள் அத்தகை காட்டிய அற்பெருஞ்சோதி சொல்கிறாரா? அற்பெருஞ்சோதி அகவலில் செத்தவரெல்லாம் சிரித்தாங்கெழுதிரள் அத்தகை காட்டிய அற்பெருஞ்சோதி. செத்து போனவங்களை இறை வள்ளலார் எழுப்புறதுக்கான ஒரு சக்தியை இறைவன் கொடுத்தாரு. அவங்க எழுந்துக்கும் போது சிரிச்சுக்கிட்டே எழுந்துக்குவாங்க அப்படின்னுலாம் பொருள் சொல்கிறாங்க சன்மார்க்கத்தில் சில பேர், நிறைய பேர். இது சரவணானந்த சுவாமியினுடைய இதில் தான் சரியான ஒரு நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும், உண்மை உள்ளபடி. செத்தவங்கன்றது இன்றைக்கி கூட செத்தவங்கன்னா வள்ளலார் இறந்தவர்களை எழுப்புகிற சித்தியை இறைவன் தந்தார் அப்படின்னா அது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. செத்து போனவங்களை எழுப்புறதுனால அவங்க மீண்டும் சகதான போகிறாங்க. இப்போ திருஞான சம்பந்தர் வந்து திருவொற்றியூர் வரும்போது பூம்பாவை அவங்க வந்து இருக்கும்போதே திருஞான சம்பந்தரையே நினச்சி அவர் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன்னு இருக்கும்போது அவங்க ஏதோ பாம்பு கட்சியதோ இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பா அதை எரிச்சிட்டு ஒரு குடுவையில் போட்டு அந்த சாம்பலை குடுவையில் போட்டு அப்படியே மூடி வைக்கிறாரு. எப்போ அவர் வருந்தால் அவர்கிட்ட அது ஒப்படைச்சிடலான்ட்டு. அப்போ ஒரு முறை திருஞான சம்பந்தர் வந்து திருவொற்றியூர் வழியாக போகும்போது அவருடைய திருவடிகளை விழுந்து பூம்பாவையனுடைய அப்பா வந்து அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து திருஞான சம்பந்தர் அதை தொடும்போது அந்த சாம்பல் திரும்ப அப்படி பூம்பாவையை வந்துடுது. சத்த படத்தில் இல்லை, சாம்பலை எழுப்புறார். சரி, எழுப்பின பிறகு அவங்க எப்போவுமே இருந்தாங்களா? திருப்பி செத்து தானே போயிருப்பாங்க. அப்போ அது வந்து இயற்கைக்கு மாறுபாடானது. இறைவன் ஒருத்தர் பாம்பு கட்சி செத்து போகிறாங்கன்னா அவங்களுடைய கர்மா தானே அது. அவங்க கர்ம வினை ஏதோ பாவம் செஞ்சுருக்காங்க முன் பிறவியில், அதனால் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க திடீர்னு 40 வயசுலன்னா அது அவங்களுடைய கர்ம வினை, அதை அனுபவிக்கிறது. அது இறைவன் பார்த்து கொடுக்கறது தானே, பிரபஞ்சம் கொடுக்கறது தான். அது பிரபஞ்சம்னு ஒரு விதியை நிர்ணயம் பண்ணுறது. அது அப்படி இருக்கும்போது அதை சத்தவங்களை எழுப்புறது நம்ம இறைவனுக்கு மாறுபட்ட செயலாகிடும். ஆனால் ஞானிகளுக்கெல்லாம் இது ஒரு விதிவிலக்கு, மெய்ஞானிகளுக்கு இது விதிவிலக்கு. எதனா ஒரு இடத்துல ஒரு அதிசயம் அவங்கள அறியாமையே நடக்கும். அதுக்கு சரவணானந்த சாமி என்ன சொல்கிறாருன்னா, செத்து போனவங்களை எழுப்புறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே எழுப்பிட்டாலும் அவங்க முன்னே என்ன நிலையில் இருந்தாங்களோ அதே நிலையில் தான் வருவாங்க. ஞானத்தோடலாம் வர முடியாது. அப்படி வந்தால் கிஞ்சித்து ஏதோ கொஞ்சம் தான் வர முடியும் தவிர அவங்க பழைய குணத்தில் தான் வருவாங்க. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, விதியை நாம் மாற்ற முயல முடியாது. அந்த மாதிரி வரத்தை வரலாறுக்கு ஆண்டவர் கொடுக்கல, அவரால் முடியும். ஆனால் அது கிடையாது. சத்தவர்ன்றது நம்ம எல்லோரையுமே சத்தவர்ன்னு தான் சொல்கிறார். சத்தவர்னா அந்த சத்து பொருள் நமக்குள்ளே இருக்கு. அற்பெருஞ்சோதின்ற சத்து பொருள் நமக்குள்ளே இருந்தோம் மனித பிறவியை கொடுத்து அதை விசாரத்தால் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து, ஆனால் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்து அந்த சத்து பொருளை அறியாமையே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளாமலே, இந்த ஜீவ சுவாசம் இருக்கும் பொழுதே அதை தேர்ந்து கொள்ளாமலே கோட்டையை விட்டுட்டோம். அதனால் நம்ம செத்து போகிறோம். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே சத்தவர்கள் தான் கணக்கில் வருது, நம்ம வாழறதா கணக்கில் வரல. இதுக்கும் திருவள்ளுவர் வந்து ஒரு குறள் சொல்கிறார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான்
மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். இதுலேயும் ரெண்டு அர்த்தம் இது. ஒத்ததுன்றதில் வந்து இரண்டு பொருள் கொள்ளும்போது அதுக்கு இரண்டு துருவங்களில் அர்த்தம் வருது. ஒன்று வந்து சத்திசாரத்துலேயும் சத்திசார பொருளும் படுது, இன்னொன்று பரோபகார ஜீவகாருண்யம் பொருளையும் வருது. ஒத்து அது ஒத்தது அறிவான்னா பிற உயிர் இருக்கே, அந்த பிற உயிரும் நம்மை போல உணர்வு உடையது தான். ஆடு மாடு எல்லாம் அடித்து கொள்கிறாங்க இல்லைங்களா, உணவாக்கிறாங்க இல்லையா, அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இன்னொன்று அதுவும் உயிர், அதனுடைய உருவத் தோற்றம்தான் வேறவே ஒழிய அதனுடைய அறிவுக்கேற்ற மாதிரி 4 அறிவு இருந்ததுன்னா அதுக்கேற்ற உருவம், 2-3 அறிவு இருந்ததுன்னா அதனுடைய உருவம் கொசுவாகவோ எறும்பாகவோ இருக்கும். ஓரறிவு இருக்கும்போது அது செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ புல்லாகவோ பூண்டாகவோ இருக்கும். 2 அறிவு இருக்கும்போது அதுக்கேற்ற நத்தையோ சிப்பியாகவோ இருக்கும். 4 அறிவு இருக்கும்போது புறா கோழி பல்லி மீன் ஓணான் இந்த மாதிரி உருவம் மாறும். அறிவு 5 அறிவு வந்துச்சுன்னா ஆடு மாடு நாய் பன்றி ஒட்டகம் யானை சிங்கம் மாறும். 6 அறிவு வரும்போது அதே உருவம் மனித உருவம் வந்துடும். அறிவு ஏற ஏற உருவத் தோற்றம் மாறுமே ஒன்று. உயிர் என்பது ஒன்று தான், உயிர் ஒன்று. அதாவது கரண பரிசுகள் பற்பல, உயிர் திரள் ஒன்று. ஒத்தது உன்னை போலதான். அதாவது கரண பரிசுகள்ன்றது இந்த இடத்துல மனம் சித்தி புத்தி அகங்காரம் வராது. புறக்கரணம் அகக்கரணம் ரெண்டுமே வந்துடும். இது ஒரு பரிசு. ஒரு ஜீவனுக்கு நாய் தோற்றம் அது ஒரு பரிசாக கொடுக்குறார். அதில் 4 அறிவு பரிசை கொடுத்து அது ஒரு தோற்றம் கொடுக்குது. இதெல்லாம் பரிசுன்னு பேர். அந்த ஜீவனுக்கு இந்த உலகத்தில் சில காலம் சில குறிப்பிட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் கொடுக்குற பரிசு தான் நாய் தோற்றம், பூனை தோற்றம், எலி தோற்றம், ஆடு தோற்றம், யானை தோற்றம். நமக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. 6 அறிவு கொடுத்து மெய்ப்பொருளை உணர்ந்து அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு பரிசை கொடுத்துருக்காரு. ஆனால் கொடுத்த பரிசை நம்ம அறியலை, அந்த பேக்கிங்கே பிரித்து பார்க்கல, அது அப்படியே ஓரம் கட்டிட்டோம், வேறு எதுக்கும் நம்ம உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். ஆக உயிர் அதுக்கு உயிர் உணர்வு ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் 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 இருக்கிறேன்ற எண்ணத்தில் தான், அந்த ஒரு வண்ணத்தில் தான் எல்லா உயிர் இருக்கும். ஆனால் அனுபவம் வேறு. அனுபவம் எது மாதிரி இருக்கணும், அதனுடைய அறிவுக்கேற்ற அனுபவம் இருக்கும், அதுக்கேற்ற உருவத்தோற்றம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால்தான் கரண பரிசுகள் பற்பல, உயிர் திரள் ஒன்று. எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியான உயிர் உணர்வைத்தான் பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அனுபவங்கள் தான் கூட குறைய இருக்கும் இல்லைங்களா? நாய் சினிமா பார்க்குமா? பார்க்காது, அதுக்கு மன அறிவு இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற இட்லி 4 வகையான சட்னி வைத்தா சாப்பிடும்ல? சாப்பிட்ட பிறகு பாருங்கள், அந்த நாய் நாக்கை சாப்பிட்டு முடிச்ச பிறகு மேலெல்லாம் ஒட்டினுக்கிறதெல்லாம் தடவி டேஸ்ட் பண்ண பார்த்துருக்கீங்களா? எறும்பு இருக்குது. நம்ம விட அதிகமான சுவை உணர்வு ஆனந்தம் வந்து எறும்புக்கு தான் அதிகமாக. எறும்புக்கும் தேனீக்கும் அது ஒரு போதையாகவே மாறிடும். நீங்கள் ஒரு திருப்பதி லட்டு வாங்கின்னு வர்றீங்க, உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிடும்போது ஒரு கொஞ்சோண்டு கீழே சிந்தி போச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு நூற்றுக்கணக்கான எறும்பு வந்து அதில் சூழ்ந்துக்கும். அதனுடைய அது எல்லாமே வந்து அதனுடைய மூளைக்கு சிக்னலாக போகும்போது அது வந்து மேக்சிமம் ஒரு அந்த நியூரான்களை ஃபயர் பண்ணி மேக்சிமமாக அது கொடுக்கும்போது அதுக்கு அது ஒரு போதையாகவே இருக்கும். தேனீக்கும் அதே மாதிரி தான். தேன் சாப்பிட்டா அது அந்த ஒரு போதையில் ரிங்க ஆரம்பிடும், அப்படியே மயங்கி கிடக்கும். நாம் லட்டு சாப்பிட்டா மயங்குவோமா? ஆனால் அது மயங்கும். அதுக்கு அந்தளவுக்கு இன்பத்தை கொடுப்பார் ஆண்டவர். அதனால் உயிர் உணர்வுன்றதுலாம் ஒரே ஒரு மாதிரி தான். இப்போது கழுகு இருக்குது பாருங்கள், கழுகு வகையில் அதுலேயோ நிறைய கழுகு இருக்கான். சில வகை கழுகுகள் வந்து 4 கிலோமீட்டர் உயர வரையும் பறக்குமா. 4 கிலோமீட்டர் உயர வரையும் பறக்கும். அது கண்ணோட சைஸு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க?
கண்ணு பெருசா இருக்கும். எவ்வளோ பெருசு? ஒரு பட்டாணி அளவு இருக்குமா? அதை விட பெருசா இருந்தாலும் அங்க பார்க்க முடியும். இல்லை 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 மனிதனுடைய கண்ணில் 3/1 தான் இருக்கும் கழுகுக்கு. அது பார்க்கறதுக்காக பெருசாக இருக்குமா? கழுகு பறவைகளுடைய கண்ணை நீங்கள் பார்க்கலையா நீங்கள்? இல்லை இல்லை, காக்காக்கு எப்படி கண் இருக்கோ, கோழிக்கு எப்படி கண் இருக்கோ, அது மாதிரி தான் கழுகு இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மணி, அந்த அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற மணி இன்னும் சின்னதாக தானே இருக்கும். அது மிளகளவு இருக்கும். ஆனால் அது இறை 4 கிலோமீட்டர் ஹைட்டில் பறந்தாலும் அதுக்கு தேவையான இறைவன் 4 சதுர கிலோமீட்டர் அளவு அது கண்டுபிடிச்சிருமா. எங்கே 4 சதுர கிலோமீட்டரில் எங்கேனா ஒரு பாம்பு ஒருத்தா சிக்கிடும், அது கண்ணில் தப்பிக்க முடியாது. இப்போ அதுக்கும் பார்வை இருக்குது, நமக்கும் பார்வை இருக்குது. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 1000 மடங்கு வித்தியாசம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை விட ஐம்புலன் இது ரொம்ப அதிகமாக இருக்கிற உயிரினங்கள்லாம் இருக்குது. காரணம், உயிர் உணர்வுலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அனுபவங்கள் வேறு இருக்கும். ஆனால் அதுக்காக கழுகு பிடிச்சி டிவி பார்க்க சொன்னால் டிவி நாடகம் பார்க்குமா? அந்த பரிசு அதுக்கு கொடுக்கப்படவில்லை. மனம் என்கின்ற கரண பரிசு அதுக்கு கொடுக்கப்படவில்லை. அது புறக்கரண பரிசுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா உயிரும் ஒன்று தான். அதனால் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவிக்க வேண்டும். இதுதான் பரோபகாரத்தினுடைய அடிப்படையானது. இதுதான். அதனால்தான் ஒத்ததுன்னா உன்னை போலது தான். அது உருவத்தில் வச்சு அது ஆடு, அது அச்ச கோர்ட்டுக்கு போகாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நீ அடித்து சாப்பிட்ற. ஆனால் அதனுடைய அலறல், அதனுடைய மரண வேதனை பிரபஞ்ச வெளியில் கலந்துரும். அதுக்குரிய தண்டனை கரெக்டாக உனக்கு இப்போவோ இல்லை வாழ்க்கை இறுதியிலோ அல்லது அது அப்படியே சேர்க்கப்பட்டு எப்போ கொடுத்த அந்த தண்டனையின் மூலம் நீ திருந்துவியோ அப்போ கொடுப்பார். அது இப்போவே கொடுக்கணும்னு கிடையாது, அது கணக்கில் வரவழைக்கப்பட்டுரும். அது பட்ட வேதனை நாம் எப்போனாலும் பட்டாகணும். இந்த பிறவின்னு கிடையாது, அது அடுத்த பிறவியோ அதுக்கு அடுத்த பிறவிலையோ கூட கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை மொத்தமாகவே கூட இறைவன் கொடுப்பார். அது பக்குவத்துக்கு ஏற்பது மாதிரி. அதனால்தான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். தன்னை போல தான் அந்த ஆடு, தன்னை போல தான் அந்த கோழி, தன்னை போல தான் அந்த மாடு, தன்னை போல தான் அந்த மீன். நம்மளை தண்ணியில் குளத்துல கிணத்துல 4 பேர் அமுக்கி முக்கி விட்டால் எவ்வளோ வேதனைப்படுவோம். உயிருக்கு எப்படி போராடி 3 நிமிஷத்தில் உயிர் போயிடும். ஆனால் அந்த 3 நிமிஷம் நரகம்னு சொல்கிறோம்ல, அதை விட கோடி பங்கு அதிக வேதனையை நம்ம அனுபவிக்கணும். அந்த துன்பம் வெறும் காற்று தான் போல வரல, ஆனால் அது ஒரு காயமும் இல்லை, மண்டையில் அடியும் பெல்ல, ஒரு வியாதி இல்லை, வெறும் காற்று தான் உள்ளே போய் வெளியில் வரலன்னா அது படுற துன்பம் மரண வேதனை சொல்லவே முடியாது, ஏட்டில் எழுத முடியாது. அப்போ மீனை கரை விட்டு எடுத்து வெளியில் எடுத்தீங்களன்னா அது வெளியில் தவளை நிலத்திலையும் சுவாசிக்கும், நீருக்கு உள்ளவும் சுவாசிக்கும், பாம்பும் அப்படி தான். ஆனால் மீன் நீர்லேருந்து நீர்நிலைகள்லேருந்து வெளியேற்றிட்டா அது ரொம்ப துடிக்கும், மணிக்கணக்கில் துடிக்கும். 4 மணி நேரம் கூட அது உயிர் வேதனையில் மரணம் ஏற்படும். இதெல்லாம் மனிதன் உணரக்கூடியவன் இல்லையா? இதெல்லாம் தெரியாமல் ஒத்தது தன்னுடைய உணர்வு போல தான் இருக்கும், தனக்கு ஏற்படுகின்ற துன்பம் போல தான் அதுக்கு ஏற்படும் அப்படின்ற அது அறியாதவன். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அதை தன் உயிர் போல் நினச்சிக்கிட்டு அதுக்கு தீமை செய்யாமல் அதனுடைய துன்பத்துக்கு நல்லது இடையூறு எதுவும் செய்யாமல் அதனுடைய அது வருந்தும் போது நம்ம அதுக்கு அந்த வருத்தத்தை நீக்கி விடுற செயல் செய்கிறவன் தான் உயிர் வாழ்பவன். மற்றையான் சத்தாருள் வைக்கப்படும். மற்றவர்கள்லாம் சத்தவர்கள் கணக்கில் தான் வருவாங்க. நம்மெல்லாம் உயிர் வாழர் தான் ஒரு வள்ளுவர் சொல்ல மாட்டேன்றார். வள்ளுவரும் சொல்லலை, வள்ளலாரும் சொல்லலை. அதனால செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுதுறால் அத்தகை காட்டி அருட்பெரும் ஜோதி. இப்போது ஒத்ததுன்றதை பிரிங்க.
ஒத்து அதுன்னு பிரிக்கலாம். ஒத்து ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஒத்ததுன்னு மாறிடும். அதை பிரித்து பார்க்கும்போது அது சத்திசாரத்துக்கு வந்துடுறது. ஒத்து அப்படின்னா இறைவனும் நாமும் ஒத்து போயிடுவோம். ஏன்னா மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்குது, மனிதன் வேறு கடவுள் வேறுன்ற இல்லை. அதனால் அகமுகமாக மனதை நாட்டி உள்ளே செல்ல 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 அங்கே ஒன்றான தன்மை தான் இருக்குமே தவிர ஒருமை ஒன்றே ஆன தன்மை கடவுள் மட்டும்தான் இருப்பார். கடவுளுக்கு அந்நியமாக யாரும் நான் என்பது கூட உண்மையில் கிடையாது, மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கும். இதை தான் நம்ம வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்கிறார். மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அற்பரும் ஜோதி. மேயினை உள்ளே போகணும், கடந்து உள்ளே பாரு. மெய்ப்பொருள் விளங்கினை, மெய்ப்பொருள்ன்றது பொதுவானது. அந்த இடத்துல கடவுள் மனிதன் ஆடு மாடுலாம் கிடையாது, ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் எங்கேயும் இருக்குது. அதனால தான் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். வேறு எதுவும் சொல்ல, கடவுளை உணருங்க, கடவுளை அடையுங்க, கடவுளை தேடுங்கள்லாம் சொல்லலை. மனிதன் வேறு கடவுள் வேறு, மனிதா நீ கடவுளை நினை, அதெல்லாம் சொல்ல. மெய்யுணர்தல் இருக்கிறத நீ தெரிஞ்சிக்கோ. உள்ளதே உள்ளது, உள்ளதே உள்ளது, வில்லது என்றீரே வாரீர் அப்படின்றார் வள்ளல் பெருமாள். இருக்கிறது தான் எப்பவும் இருக்குது, இப்போவும் இருக்குது, அது நீயாகவும் இருக்குது, அது உனக்குள்ள தனியாகவும் இருக்குது, உடனாகவும் இருக்குது. அதை இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கிறார். கடவுள் என்கின்ற ஒருவர் தான் இருக்கிறார், அவருக்கு அந்நியமாக வேறு யாரும் இல்லை. தான் இயற்கை உண்மை என்ற ஒன்றே ஒன்று. அதாவது அன்பு என்கின்ற சத்து பொருள் தான் எங்கும் நிறைந்திருக்குது, உள்ளும் புறமும் நிறைந்திருக்கு. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஒத்துன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஒத்துப்போதல். நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே மெய்யருள் வியப்பு அப்படின்ற திருவருட்பா 6ஆம் திருமுறை பாடலில் 100 பாடல், அது முடியும் தருவாயில் வரும். நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே, நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே. மகனே நானும் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று, இரண்டு அல்ல அப்படின்றார். ஒரு சொன்றே சிவம் என்று அறிவால் அறிந்தேன் அப்படின்றார். சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், சத்தாரை மேற்கின்ற திண்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். ஒன்று அப்படின்னா கடவுள், இரண்டு அப்படின்னா மனிதன். அப்படி கிடையாதான், இயற்கையில் அப்படி கிடையாது. நம்மோடு நாம அத்துவிதமாய் ஒரே சேரில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு உருவத்தில் இருக்கோம். என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி வருதா அகவல்ல? படிச்சிருக்கீங்களா? ஹலோ, படிச்சது இல்லைங்க. அந்த இதுதான் அவரோட இதுதான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த நீங்க கொடுத்தீங்களா அந்த புக்கு, அருட்பெருஞ்சோதி அகவல்ல கையில் வச்சுக்கோங்க. அது 1596 வரி. டெய்லி 100 வரி மட்டும் படிங்க, பொறுமையாக 100 வரியாக போங்க. அதில் ஏகப்பட்ட விளக்கம் வரும். புரியலன்னா அப்படியே கொஞ்ச நேரம் பெருமானே எனக்கு கொஞ்சம் இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு வேண்டிங்க. அர்த்தம் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் 6 மாதம் கழிச்சுனாலும் கண்டிப்பாக வரும். ஆனால் வேண்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அர்த்தம் புரியல சொல்லு சாமி, இதுக்கு அர்த்தம் புரியல சொல்லு சாமி. நீங்களாக புரிஞ்சிக்காதீங்க, நீங்கள் நினைங்க இப்படி இருக்கணும்ட்டு. ஆனால் இறுதி தீர்ப்பு அவர் சொல்லுவார். ஆனால் அது 6 மாதம் கூட ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சொல்லிவிடுவார். அந்த மாதிரி வேண்டிங்க. 100 வரி அவசியம் படிங்க, ரொம்ப ரொம்ப அவசியமாக. அங்கே இருக்க ஏதாவது ஒரு சங்கம் இருந்தால் கேட்டு அகவல் புத்தகத்தை வாங்கிக்க, கையில் வச்சுன்னு இருக்கீங்களா? அப்படிங்களா? வெரி குட். அகவல் புத்தகம் வச்சுன்னு இருக்கீங்களா தனியாக பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி? அது மாதிரி இல்லை, அது புக்கு தான் இருக்குது. அது பெருசாச்சே.
வீட்டில் இருக்கும்போது வேணால் படிங்க. ஏன்னா நீங்கள் வண்டியில் இருக்கும்போது பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் அகவல் புக்கு. நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா வரலாறு சங்கம் இருந்தால் அங்கே போய் கடைக்க வாங்கிக்கோங்க. இல்லை வடலூருக்கு போனீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துருங்க. அதில் எல்லாமே இருக்கும். திருவருட்பா பாராயண திரட்டுன்னு 15 ரூபா. அதை வாங்கினீங்கன்னா அதில் நிறைய பாடல்கள் தொகுப்பு இருக்கும். நல்ல பயனுள்ளதாக இருக்கும். பிறவி ஈடேகிறதுக்கு அது ஒரு அரிய துணையாக இருக்கும். அப்போது ஒத்து அது. இப்போ இன்னொன்று ஒத்த அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒத்தையாக நிற்கிறேன்டா. ஒத்தன்றது அப்படி அதுவும் வருது. அதில் ஒத்தைக்கு வரையடா. ஒத்த இடம் தண்ணில் நித்திரை செய்யந்தீர் ஒத்த இடம் காட்டவாரீர். ஒத்த இடம் தண்ணில் ஒத்தன்னா ஒரே ஆளுன்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொன்று இங்கே அந்த இடத்துல புறத்தில் இருக்கிற வரையில் தான் நீ வேறு இறைவா நீ வேறு நான் வேறா இருக்கிறேன்ற ஒரு நிலை இருக்கும். அகநிகழ்ச்சியோடோ பணிவோடோ தன்னை தாழ்த்தி கொண்டு நெகிழ்ச்சியோடோ உருக்கத்தோடோ உள்ளே போக போக அங்கே இரண்டென்ற நிலை மாறி இறைவனே தானாகவும் நானாகவும் இரண்டும் சேர்ந்த ஓர் உருவத்தில் இருக்கிற ஒரு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக அனுபவத்தில் சிறிது சிறிதாக பக்குவத்தில் நமக்கு காட்டி கொடுப்பார். அதான் ஒத்து அது அறிவான்னா அது தான் இருக்கிறது. அதுன்னா கடவுள். அதுவினுள் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருள். அதுன்னா கடவுள்னு அர்த்தம். தத்துவமசி அப்படின்னா அது நீயாய் இருக்கிறாய். இது வேதாந்த மகா வாக்கியம். அதுன்ற சொல்லு கடவுளை குறிக்கும். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாகி அற்பரஞ்சோதி உளவெனில் அறிந்தால் அளவா அற்பரஞ்சோதி. அது பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்ற அற்பரஞ்சோதி. அதுனா கடவுளேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பொது உணர்வு அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வு இல்லைன்னா இறைவன் தோன்ற மாட்டார். ஏன்னா இறைவனே அந்த அருள் உணர்வாக தான் இருக்கார். அதுக்கு முன்னாடி இரக்கம்ன்ற உணர்வை நம்ம ஜீவனில் வருவித்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்திசாரம் பரோபகாரத்துக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் அந்த குறள் இருக்குது. ஒத்து அது அறிவான். தன்னை அறிதல்ன்றது அதுதான். தன்னை அறிதல்ன்றது என்ன? என்னை அறிதல்னு சொல்லியிருக்காரா? தன்னை அறிந்தென்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே சொல்கிறார் இல்லைங்களா? என்னை அறிந்துன்னு சொல்ல, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அருச்சிக்கத்தான் இருந்தானே. அப்போ தன்னை அப்படின்றது உன்னை அப்படின்றதும் என்னை அப்படின்றது ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலை தான் தன்னைன்ற வரும். அங்கே ரெண்டு பேருக்கு இது பாகுபாடு வேறுபாடு வேறு இல்லாமல் அங்கே ஒன்றாய் போயிடுவாங்க. ஆக அங்கே அது மட்டும்தான் இருக்கும். அதை ஒத்து அது அறிவான்னா இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். வேறு யார் நான்ன்றது உண்மையில் ஒன்றும் கிடையாது. அது அறிவான், அதுதான் இருக்குது. அதை தான் கந்தர் அனுபூதியில் சொல்லுவார். தன்னந்தனி நின்றது தான் அறிய, தன்னந்தனி நின்றது தான் அறிய, அதுவே அதனை அறிந்து கொள்கிறது. இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. அதை பற்றி சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு அருள்நாருக்கிட்ட கேட்டால் நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? அதை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னும்போது அது இருக்குது, நான் இருக்கேன், நீ இருக்க, 3 பேர் இருக்காங்கன்னா அது பொய்யாகி போயிடும். இருக்கிறது ஒன்று தானே. அதை நீயே உள்ளே போய் இருக்கிறது ஒன்று தான், ஒன்றே சிவம் தான். அங்கே கூட பாருங்கள் தான் வரும். தான் மட்டுமே இருக்கிறது. தானே தானாகி அப்படின்னு வரும் பாட்டு திருவருட்பால. தானே தானாகி அலனாய் தனிப்பதியாய்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நிறைய தான் 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 சொல்லிட்டு அந்த இதில் வரும். ஆக ஒத்து அது அறிவான்னா நானுன்னு ஒன்று இல்லை, என்னுடைய துன்பம்னு ஒன்று இல்லை, எல்லா அனுபவங்களும் அந்த கடவுளுக்கு தான். ஆனால் கடவுள் அனுபவிக்கிறாருன்னா கடவுள் அனுபவிக்கலை, அவர் தன்னுடைய மறுபக்கத்தை தான் ஜீவனாக வச்சுருக்கார். கடவுள் கடவுள் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கார். தலை ஒரு தலை 2 ஃபேஸ் இருக்கு அவருக்கு. அந்த பக்கம் திரும்பிக்கிற ஃபேஸுக்கு அது தனித்து இருக்கும், அங்கே இன்ப துன்பம்லாம் பாதிக்காது. இந்த பக்கம் இருக்கும்போது ஒரே தலை தான், இந்த பக்கம் இருக்கும்போது அவரே ஜீவனாக இருக்கிறார். அதான் ஜீவன் சிவன் என்று இருக்கிறார். ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி, ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி அப்படின்றார். யார்? அருணகிரிநாதர். ஜீவனே சிவனாரே சீவனார் ஆனார். திருமந்திரத்தில் வரும். சிவனாரே சீவனார் ஆனார்னா சிவம் சிவமாகவே இருக்குது தனியாக. ஆனால் அனுபவம் வேணும்னா அந்த அனுபவம் ஜீவன் மூலமாக வந்தால் தான், அவர் ஒரு உயிருணர்வு ஏற்று வந்தால் தான் அனுபவன்றது அவருக்கே கிடைக்கும். அந்த அனுபவம் தான் சச்சிதானந்தம். கடவுளுக்கே சச்சிதானந்த அனுபவம் வேணும்னா அவர் ஜீவனாக வந்தால் தான் அதை வந்து சச்சிதானந்த அனுபவிக்க முடியும். ஆக ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் பிறப்பு எடுத்து எத்தனையோ கோடி பிறவி கடந்து மனித பிறவி வழங்கப்பட்டிருக்குதுன்னா என்ன நோக்கம் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம், முடிவில் சச்சிதானந்தத்தை அனுபவிக்கணும். ஆனந்தம், மகிழ்ச்சி, இன்பம், இதைத்தான் உள்நகை அப்படின்னு சொல்கிறது. இதை தான் சிரிப்புன்னு வெளியில் சொல்கிறோம். இதுதான் நகை. நகைன்றது உள்நகை, அகநகை. முகநகை இல்லை. முகநகையில் பல்லு தெரியும், அகநகையில் அந்த மகிழ்ச்சி. அதனால்தான் இந்த சொல்லுகின்ற சிரித்தாங்கு எழுதிறல்னா சச்சிதானந்தம் என்கின்ற இன்பத்தோடே அவர்கள் உயிர் தெழுவார்கள். சத்தவர்கள் நம்மெல்லாம் அகவிழிப்பு வந்துடுச்சோன்னா அங்கே ஆனந்தம். ஒருத்தன் சிரிக்கிறான்னா ஏன் சிரிக்கிறான்? பல்லு தெரியுதுன்னா உள்ள ஒரு ஜோக்கு இருக்கும், அது ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும். அங்கே உள்ள ஒரு மனதுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் போது தாங்க முடியாமல் வெளியில் பல்ல காட்டி சிரிக்கலாம். கரெக்டாக? அதுதான் நகை. ஆனால் உண்மையான நகைன்னா அணிகலன். அந்த நகை எப்பவும் நிற்குமா? நீங்கள் ஒரு நாடகம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு சினிமா பார்க்குறீங்க, அதில் சிரிக்கிறீங்க. நகைக்கு இன்னொரு பேரும் உண்டு, அணிதல். அது எப்போவுமே நிற்குமா? நீங்கள் நான் சினிமா பார்த்து நல்ல ஒரு சிரிப்பான படம், சினிமா பார்த்துட்டு வெளியில் வர்றோம், ஃபோன் வருது, அப்போ அவங்க சொந்தக்கார ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த உள்ள சிரிச்சது நிற்குமா? நிற்காது. ஆனால் இந்த அகநகை வந்து அது ஒரு அணிகலன் மாதிரி அப்படியே போட்டுக்கணும், எப்போவுமே இருக்கும். அது கழலாது, விட்டு போகாது, அகலாது. அந்த நகை 2 பொருள் வருது. அதில் ஏகப்பட்ட தோண்ட 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 தோட்ட ஏகப்பட்ட பொருள் வரும். அதனால் இடுக்கண் வருங்கால் வருகின்ற பொழுது அது ஏன் இடுக்கண் வருது? நாம் உண்மையை அறியவில்லை, அக உண்மையை அறியவில்லை. நான் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை. நான் யார்? இந்த உயிர் ஏன் எனக்கு வழங்கப்பட்டது? உயிர்னா என்ன? அது எதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? நான் என்று எதை சொல்லுகின்றேன்? இந்த உடம்பை நான் என்கின்றானா? மனதை நான் என்கின்றேனா? உயிரை நான் என்று சொல்லுகின்றேனா? அல்லது உயிருக்கு மேல் எல்லா அனுபவங்களையும் கிரகித்து கொண்டு அனுபவிக்கின்ற அந்த அறிவை நான் என்று சொல்லுகின்றேனா? அல்லது அந்த அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற உள்ளொளி எல்லா அனுபவத்தையும் ஊட்டுகின்ற தருகின்ற அந்த உள்ளொளியை நான் என்று சொல்லுகின்றேன். எதை நான் என்று சொல்லுகின்றேன் தெரியாது. We are living in the dark room. எதுவும் தெரியாமல் இருக்கிறோம். இந்த டார்க்னஸை அகற்றுறதுக்கு தான் இறை வந்து இடுக்கண் தருகிறார். சும்மா கொடுக்கல, கொடுத்துட்டு நீ துன்பப்படுறா, நான் உன்னை வேடிக்கை பார்க்குறேன், அதுக்கு இல்லை. துன்பம் வருதுன்னா எதுக்கு வருது?
சும்மாவா கொடுக்குறாரு? அதை வச்சு, அந்த துன்பத்தை வச்சு தான் நம்ம அகம் திரும்பணும். துன்பத்தை வச்சு நம்ம அகநிலையை உணரணும். அதனால் இங்கே இருக்கிற எந்த தொடர்பும் எல்லாமே தற்காலிகமானது தான், நிலையானது கிடையாது. அம்மா சரி, அப்பா சரி, மனைவி சரி, பிள்ளைகள் சரி, எதுவுமே எல்லாமே டெம்பரவரி. ஆனால் டெம்பரவரின்றதுனால இதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது போனீங்க, கடமையை மறந்துட்டு போனீங்கன்னா கடவுள் உங்கள் பக்கமே வரமாட்டார். டெம்பரவரின்னாலும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக 100% நிறைவேற்றணும். அதில் அந்த டைமில் ஏதாவது ஒரு சொல் மூலமாக ஒரு பிறர் நம்மளை மன கஷ்டப்படுற அதை பொருட்படுத்த வேண்டாம். அதை அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா அது கடவுள் கொடுக்குறார். அதை வச்சு நம்ம அகம் திரும்பணும். இதுதான் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா, இடுக்கண் ஏன் வருது? அப்படி எது இறைவன் கொடுக்குறார்? அதை எது கொடுக்குறாரு? நாம் உண்மையை உணரணும் அப்படின்னு கொடுக்குறாரு. இடுக்கண் மட்டுமா கொடுக்குறாரு? இன்பத்தை கொடுக்குறாரு, அப்புறம் இடுக்கண் கொடுக்குறாரு. மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் இந்த அனுபவங்கள் 2 வகையில் வரத்துக்கு காரணம், 2 அடியும் மத்தள மாதிரி வரத்துக்கு காரணம் மனித பிறவியில் தான் உண்மையை உணர்ந்து கொள்ளு நித்திய வாழ்வை எக்காலும் எத்தனை கோடி 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 ஊழிகள் கடந்தாலும் அழியாத நித்திய வாழ்வை இந்த பிறவியிலேயே, அரிதான பிறவிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய பக்குவத்துக்கு தருவ ஏதாவது ஒரு ரூபத்தில், அது நோயாக வரலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு சங்கடமாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அதை பொருட்படுத்த வேண்டாம். அது முடிவில் நன்மையாக முடிஞ்சிடும். அதை நாம் இப்போ உணர முடியாது, கடைசியில் தான் உணர முடியும். எல்லா தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி அடியனுக்கு அருளமுத தெளிவளித்த திறத்தை. தீமையெல்லாம் முடிவில் நன்மையாக முடிஞ்சிடும் அப்படின்றார். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ ஒரு மன அமைதி ஏற்படணும். இப்போ மன அமைதி இல்லாத நேரத்தில் தியானம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க? அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல மாடி மேலேயோ எங்கேயோ மறைப்பில்லாத வானத்தை சாயங்கால நேரத்துலையோ இல்லை இளங்காலை நேரத்துலையோ ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெறுமனே வானத்தை பாருங்கள். வெறுமனே வானத்தை பாருங்கள். களங்கமில்லாத அந்த வானத்தை பார்த்துட்டே வாங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் செய்யுங்க. இந்த வானம்ன்றது என்ன? இது எப்படி தோன்றுச்சு? இந்த வானத்துக்கு உள்ள என்ன இருக்கும்? ஏதாவது இருக்கா? இதை பற்றி அந்த உங்களுடைய சிந்தனையை இதை மாற்றுங்க. இந்த வானத்தில் இருந்து தானே எல்லாமே தோன்றுச்சு. முதல்ல வானம் மட்டும்தான் இருந்தது. அப்போ வானத்தில் என்ன இருக்கும்? அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். அந்த வானத்துக்கு உள்ள ஒரு வெளி இருக்குது, அன்பு என்கின்ற வெளி. அதிலேருந்து தான் எல்லாம் தோன்றியிருக்கு. நீங்கள், நான், நம்முடைய வாழ்வு, இந்த வாழ வர இன்பம் துன்பம், இந்த கடல், சூரியன், சந்திரன், கடல் நீர்வீழ்ச்சி, பஞ்சபூதங்கள், அண்ட கோளங்கள், செவ்வாய் நிலை, அனைத்தும் மொத்தம் அதிலிருந்து தான் விளங்குது. எல்லாத்துக்கும் அதுதான் சத்து பொருளாக இருக்குது. நமக்கு இடுக்கண் வருதுன்னா அதுக்கும் அதுதான் காரணம். அவர் தான் எடுத்து கொடுக்குறார். நமக்கு மனம்னு ஒன்று இல்லைன்னா துன்பப்பட முடியுமா? இப்போது ஆடு மாடு கூட ஃபேமிலி இருக்குது. நான் ஒரு முறை பார்த்தேன், ஒரு குரம்பேட்டில் நான் ஒரு நண்பரை பார்க்கும்போது பார்த்துட்டு வெளியில் வர்றேன். தெரில, நாய் அதனுடைய குட்டி ஒரு 4 குட்டி விளையாடிட்டு இருந்து ஒரு ட்ரை சைக்கிள் டயர் பெருசு அவன் அதுக்காக செட் பண்ணியிருக்கான். ட்ரை சைக்கிள்னால் சின்னதில்லை, ஹெவி சைக்கிள்னு அதில் மோட்டரை செட் பண்ணிவிட்டு லோடு ஓவர் லோடு எடுத்துகிட்டு வேகமாக வரான். இந்த நாய்க்குட்டி குறுக்க போயிடுச்சு. கண் எதிரவே குறுக்க போகும்போது அது மேலே ஏறி இறங்கிடுச்சு. வயிற்று மேலே ஏறி இறங்கிடுச்சு. ஏறி இறங்கின உடனே துள்ளி குடிச்சு ஓடி போயிடுச்சு. அடாடா தப்பிச்சிச்சுன்னு நினச்சி. ஏன்னா காயம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு 30 செகண்டு தான். அப்படியே வலி துடித்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துச்சு. அதை அந்த தாய் நாய் பார்த்து அல்லாடுது, அப்படியே வேதனையில் அல்லாடுது. அதை அவன் தான் ஏற்றுப்பண்ணு தெரியாமல் போகிற வர்ற பைக்கெல்லாம் துரத்தி பிடிக்குது. ஒரு 5 நிமிஷம் காரு ஆட்டோ துரத்தி பிடிக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் அதே சுற்றிருந்து. அப்புறம் மோந்து பார்த்துட்டு மற்ற குட்டிகள்லாம் வந்து அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது பாட்டுக்கு இறந்த பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நாய் போயிடுச்சு. தான் போயிடுச்சு, திருப்பி வருது பார்த்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த 15 மினிட்ஸு தான் அதுக்கு இதாகுது. அதுக்கு மேலே மனம் வந்து அது வந்து ஒரு அந்த டைமுக்கு தான் அது இதாகும், சூழ்நிலையை புரிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அது ஒன்றும் இதாகல, சகஜமாகிடுச்சு. அதை வேறு யாரோ வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறம் அது மறந்துடும். ஏன்னா மனம் வந்து அதை திருப்பி ரீகால் பண்ண முடியாது. சில பிராணிகளுக்கு உண்டு விசேடமாக, அது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பிராணிக்கு அதையே நினச்சி ரொம்ப கவலையாகவே இருக்கிறது உண்டு. இந்த மாடுலாம் வந்து சில சமயத்தில் கன்று போட்டு அது கன்றுக்கு உடம்பு சரியில்லாமல் செத்து போயிடும். அந்த நேரத்துக்கு மாடு வந்து ரொம்ப வருத்தப்படும். அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும் இல்லையா, அப்புறம் மறுநாள் அதை இருந்து அதை அடைச்சி தோலை மட்டும் உரித்து அதை பச்சிருவாங்க. திருப்பி அந்த தோலுக்குள்ளே வைக்கலாம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம். கிராமத்தில் வைக்கல்லாம் போட்டு அந்த தோலை அப்படியே உப்பு தடவி வெயிலில் நல்லா இது பண்ணிவிடுவாங்க. அதை வைக்கலாம் உள்ளே போட்டு நல்லா அது பொம்மை மாதிரி செஞ்சு அது பால் கறக்கும்போது அதை பார்த்தா தான் மாடு பால் சுரக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைவாக கட்டி போடுவாங்க. தொலைவாக கட்டி போட்டு அதை பார்த்து மெய்யாலுமே நம்ம கண்ணுக்குட்டி தான் நினைக்கும். பால் கறக்கும்போது கிட்ட எடுத்துன்னு வருவாங்க, அது நக்கும். அவ்வளோதான், அந்த நேரம் தான். அப்புறம் திருப்பி எடுத்து போயிடுவாங்க அதை. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மனம் இருக்கிறதுனால தான் இன்ப துன்பம் பட முடியுது இல்லைங்களா? அந்த மனமே இறைவன் தானே. அந்த மனம் என்ற கருவியே இறைவன் தான். அந்த மனம் என்ற கருவி இறைவன். அப்போ இறைவன் தான் எல்லாமா இருக்கிறார். இந்த உண்மையை ஓர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே உண்மையில் புறத்தில் தோன்றுகின்ற யாரும் தத்துவங்கள் தான். அது உண்மையான ஆள் கிடையாது. என்னுடைய மகன், என்னுடைய ஒய்ஃபு, நீங்கள் பார்க்குற புறத்தோற்றம் எல்லாம் மண்ணுருண்டை தான், மண்லேருந்து வந்தது. சோத்து உருண்டை தான், சோற்று உருண்டை தான். இப்போ நீங்கள் சாப்பாடு சாம்பார் மீந்து போச்சு, சாதம் மீந்து போச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க இல்லையா, 2 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். ஒரு பழம் இருக்குது, ஆப்பிள் பழம், நிறைய பேர் எடுத்தாந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில். நீங்கள் 1 வாரம் கூட வச்சுன்னு இருக்கலாம், கெடாது. ஆனால் வெளியில் வச்சேன்னாவும் கெட்டு போயிடும். அதே சாப்பாட்டை, அதே பழத்தை நம்ம உள்ளே சாப்பிட்றோம். சக்கை வந்து மனமாக போகுது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நமக்கு சதையாக மாறுது, எலும்பாக மாறுது. இந்த செல்லு ஒவ்வொரு வினாடி புது செல்லு உருவாகிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றது தானே செல்லாக மாறுது. அது எப்படி நிலைச்சிருக்கு? அது அழுகி போதா? இதுக்குள்ளே சூக்கும உடம்பு, அது ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி. அது கூலிங் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது இந்த உடம்பு அழுகாமல், நம்ம ஆயுள் வரையும் அழுகாமல் பார்த்துக்குது. உயிர் போயிடுச்சேன்னா அழுகி போயிடும். ஃப்ரிட்ஜில் கரண்ட்டு போயிடுச்சேன்னா 2 நாள் கரண்ட் இல்லைன்னா எல்லா பொருளும் அழுகி போயிடும், கெட்டு போயிடும். அதே மாதிரி நமக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதனுடைய டெம்பரேச்சர்ன்றது வேறு. அதுதான் சூக்கும தேகம். அதுதான் இந்த புறத்தில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு உருவமாக இருக்கே தவிர அவங்க உண்மையான நபர் கிடையாது, உண்மையான ஆள் கிடையாது, உண்மையான பர்சன் கிடையாது. உண்மையான பர்சனை வந்து கண்ணாலேயே பார்க்க முடியாத ஒரு அணு வடிவினன் என்கின்ற ஆன்மா. அது ஒரு அறிவு வெளிதான். அது ஒரு அறிவு வெளி, நித்தியமானது. அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் பரம்பொருளுடைய அனுபவ நிலையம். கடவுளுக்கான அனுபவ நிலையம்தான் நீங்கள், நான், ஆடு, மாடு, கோழி,
பண்டு, நண்டு, மீன், பாம்பு எல்லாம் கடவுளுக்கான அனுபவ நிலையம். முழுமையாக அருள் அனுபவமாக மாறுறது மனித பிறவியில் தான் மாறுது. அதனால் நம்ம நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் நமக்கு இடுக்கண் வருகிறது. அந்த இடுக்கண் தானாக வரல, இறைவன் தான் பார்த்து பார்த்து கொடுக்குறாரு. எதுக்கு? நாம் திருந்தணும். இதை வச்சு நீங்கள் திருந்தணும். கஷ்டம் வரும்போது நினைக்கிறோம், திருப்பி என்னது அந்த ஒரு சூழ்நிலை மாறும்போது திருப்பி இயல்பான நிலைக்கு போயிடும், திருப்பி இதை மறந்துடுறோம். அதான் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லைங்களா? இதை மனசில் வச்சுக்க, பதிய வச்சுக்க. திருவருட்பா ஒரு அரை மணி நேரம் திருவருட்பா தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணால் இறைவன் மகிழ்ச்சி அடைவார். மறந்துடுங்க, எல்லாம் கடவுள் சித்தம். கடவுள்கிட்ட விட்டுடுங்க. ஐயா நீங்கள் பார்த்துங்க, எனக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீங்கள் தான். உங்களை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, உங்கள்கிட்ட நான் சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு காலையில் ஏஞ்சி குளிச்சு முடிச்ச உடனே உட்காந்து கொஞ்ச நேரம் இறைவா என்னால் எதுவும் இது பண்ண முடியல, நீங்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் உணர்த்தணும். அது டெய்லி வேண்டாதீங்க. ஏன்னா அது காது செவிடா. ஒரு இது கொடுக்குறீங்க, மனு கொடுக்குறீங்க ஒரு கலெக்டர்கிட்டனா, டெய்லி போய் அதே மனு கொடுத்துட்டு இருப்பீங்களா? ஒரு முறை போதும். அடுத்தது இறைவனுடைய புகழை நினைங்க போதும். டெய்லி என்ன நல்லா வச்சுனாரு, எனக்கு துன்பம் வருதுன்னு டெய்லி சொல்லியிருந்தா அது சரி கிடையாது. ஒரு முறை சொன்னால் போதும். அவர் அது ஃபைல் பண்ணி வச்சுப்பார். எப்போ நீங்கள் நாம் திருந்துறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறுபாடான சூழ்நிலையை அவரே எடுத்துருவார். நல்ல சூழ்நிலையே வரும். ஆனால் நாம் தயாராகணுமே, நாம் தயாராகணும். நீங்கள் தோத்திரம் பண்ணிவா, தியானத்தை விட்டுடுங்க, அப்புறம் பார்த்துங்க. ஏன்னா மனம் ரொம்ப சஞ்சலமாக இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியாக ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். தோத்திரம் மட்டும் மறக்காமல் தவறாமல் கண்ணோட கருத்தோட அரை மணி நேரம் பண்ணுங்க. அந்த அரை மணி நேரத்தில் 100 வரி அகவல் படிங்க. மிச்சம் மகாதேவ மாலை இருந்தால் எத்தனையோ பாட்டு இருக்குது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த உறவு வேண்டும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடல் தோத்திரம் செய்து வாருங்க. நிச்சயம் சத்தியம் வெற்றி கிடைக்கும். சரி, நன்றிங்க ஐயா, நன்றி. எதுவும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டியதில்லை. கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கு சொல்லியிருக்கார் இல்லைங்களா? அதில் நம்பிக்கை வைங்க, அதில் நம்பிக்கை வைங்க. சரி, நன்றி நன்றி. தயவு 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 தயவு.